பீகார் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நிகழ்ச்சியில பேசின அமித்ஷா, பீகாரை முடிச்சிட்டோம், அடுத்தது மம்தா பானர்ஜி, ஸ்டாலின் தயாரா இருங்க, மேற்கு வங்கம், தமிழ்நாடு தான் எங்களுடைய அடுத்த டார்கெட். அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா தான் திரு முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த பொதுக்கூட்டத்தில் கடுமையான பாஜக எதிர்ப்பு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். திமுகவுடைய வடக்கு மண்டல இளைஞர் அணியுடைய மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இளைஞர்கள் இந்த இதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு திமுக தரப்புல சொல்றாங்க. இந்த கூட்டம் ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, தேர்தலுக்கு இன்னும் சரியா ஒரு 3 மாத காலமே இருக்கிற இந்த நிலையில தான் திமுக இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு மக்கள் சந்திப்பு, ஒரு மாநாடு அப்படிங்கிற மாதிரி முன்னெடுத்திருக்காங்க. இதில் பேசப்பட்ட விஷயங்கள் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பீகார் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நிகழ்ச்சியில் பேசின அமித்ஷா, பீகாரை முடிச்சிட்டோம், அடுத்தது மம்தா பானர்ஜி, ஸ்டாலின் தயாரா இருங்க, மேற்கு வங்கம், தமிழ்நாடு தான் எங்களுடைய அடுத்த டார்கெட் அப்படின்னு அமித்ஷா ரொம்ப தெளிவாகவே இதில் பேசியிருந்தாரு. அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமாக தான் திரு முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த பொதுக்கூட்டத்தில் கடுமையான பாஜக எதிர்ப்பு, திமுகவுடைய கிளியரான சக்சஸ் ஃபார்முலா பாஜக எதிர்ப்பை எப்படியாவது நம்ம கன்சால்டேட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. அதனால தான் அமித்ஷா போன்றவருக்கு நம்ம மேலே எரிச்சல் பேசுனாங்கல்ல. அண்மையில் கூட என்ன பேசினார் அவரு? பீகாரை ஜெயிச்சிட்டோம், அடுத்த டார்கெட் தமிழ்நாடு தான் சொல்றாரு. மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்கள் உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒன்றும் இங்கே பண்ண முடியாது. சிறுபான்மையினர் வாக்குகளும் சிதறிடக்கூடாது, விஜய்க்கெல்லாம் சில வாக்குகள் போறதா இருக்கு, அந்த வாக்குகளும் சிதறிடக்கூடாதுன்னு சில அதுக்கான வேலைகளையும் திமுக தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் நேரடியான பாஜக எதிர்ப்பை திமுக இந்த முறையும் முன்னெடுத்திருக்காங்க. தமிழ்நாடு எல்லாத்துக்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், எங்ககிட்ட பகச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள் எல்லாம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப வெளிப்படையாவே பேசியிருந்தாரு. ஒரு பக்கம் ஆணவத்தோடு வந்தா அடிபடைய மாட்டோம், எதிர்த்து நிற்போம். இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அமித்ஷா அவர்களை நேரடியாக விமர்சனம் செஞ்சு பேசுறாரு. ஒரு பக்கம் விஜயையும் விமர்சித்து பேசுறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல தான் திமுக ஒர்க் பண்றாங்க. நான் திரு அமித்ஷா அவர்களுக்கும் அவருடைய அடிமை கூட்டத்திற்கும் சொல்லுகின்றேன், நீங்க எவ்வளவு சீண்டினாலும் எவ்வளவு மிரட்டினாலும் அதை எதிர்கொள்வதற்கு எங்களுடைய கருப்பு சிவப்பு படை, எங்களுடைய இளைஞரணி படை என்றைக்கும் களத்தில் தயாராக இருக்கும். சிறுபான்மையினர் வாக்குகள் விஜய்க்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிற திமுக, திருப்பரங்குன்றம் விவகாரத்துக்கு அப்புறமா அந்த வாக்குகள் பெரிய அளவுக்கு மறுபடியும் திமுகவுக்கு தான் கன்சல்டேட் ஆகும் அப்படின்ற ஒரு சில பார்வைகளை முன்வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நேற்று முதலமைச்சர் ஹஜ் பயணிகள் வந்து போகும்போது தங்கறதுக்கான அவங்களுக்கு ஒரு கட்டடம் கட்டித்தரப்படும் சொல்லி நேற்று அதுக்கான அடிக்கல் நாட்டினாரு. அது தமிழக அரசியலில் ரொம்ப ஒரு முக்கியத்துவமான ஒரு நகர்வாக பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து சிறுபான்மை மக்களுக்கான திட்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை திமுக முன்னெடுக்குது. மாநாட்டில் மகளிர் உரிமை தொகை இன்னும் விரிவுபடுத்தியிருக்காங்க. 1,35,00,000 பெண்களுக்கு அப்படின்னு அந்த திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்காங்க. இன்னும் பல லட்சம் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைக்கிறதுக்கு. ஸோ இந்த திட்டமும் ஒரு பெரிய தாக்கத்தை களத்தில் ஏற்படுத்துது. ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் 2வது முறை திராவிட மாடல் 2.0 தான், வேற வழியே இல்லை தமிழகத்தை காப்பாற்ற அப்படின்ற ஒரு பிரபகண்டாவை முன்னெடுக்கிறாங்க. பாஜகவும் சரிசமமாக திமுகவுக்கு எதிராக களமாடுறாங்க. திரு அமித்ஷா அவர்களோட தமிழகத்தை நோக்கி நிறைய திட்டங்கள் இருக்கு, நயினா நாகேந்திரனோட தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காரு, என்னென்ன தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசுறாரு. அதிமுக இதுல பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுதா அப்படின்னா காட்டுறாங்க. ஆனா பாஜகவோட டாமினன்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. நயினா நாகேந்திரனுடைய சந்திப்பு, அதுக்கப்புறம் 3 பொறுப்பு அமைச்சர்கள், பியூஷ் கோயல் தலைமையில் 3 பொறுப்பு அமைச்சர்களை தமிழகத்துக்குனே நியமித்து தமிழக அரசியலை நீங்கள் தமிழகத்துடைய தேர்தலை நீங்கள் தான் வழிநடத்த போறீங்கன்னு 3 அமைச்சர்களை நியமிச்சிருக்காங்க. அவங்க தான் இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களையும், ஏற்கனவே பியூஷ் கோயல் 2019 தமிழக பாஜக தலைவரோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு ஆள். ஸோ அவர் இந்த முறை நேரடியாக இது பண்ண போகிறாரு. தொகுதி பங்கீடு இந்த மாதிரியான விஷயங்களில் அந்த 3 பேருடைய பங்கு இருக்கும். அவங்க தான் அமித்ஷாவுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஏற்கனவே பாஜகவுடைய மாநில தலைவர் மாற்றினதுக்கு அப்புறமா நயினா நாகேந்திரனுடைய மக்கள் சந்திப்பு பயணம் நடந்துட்டு இருந்தாலும் அது பெரிய அளவுக்கு மக்கள் கிட்ட பெரிய வரவேற்பு இல்லை அப்படிங்கிற சில பார்வைகளும் இருக்கு. ஆனால் நயினா நாகேந்திரன் களத்தில் ஒழுங்காக தான் வேலை செய்கிறாரு. அண்ணாமலையும் இப்போ திரும்ப பேக் டு த ஸ்கொயருங்கிற மாதிரி திரும்ப கட்சிக்குள்ள ரொம்ப தீவிரமாக இயங்குறாரு. ஸோ எல்லாரையும் ஒருங்கிணைச்சு, நீங்கள் 3 பேரும் தமிழக பாஜக எல்லாரையும் ஒருங்கிணைச்சு வேலை வாங்கி இந்த தேர்தலில் திமுகவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்கணும் அப்படின்னு அமித்ஷா ஒரு ஆர்டராகவே சொல்லியிருக்காரு. இந்த 3 பேருக்கும்
கோயலுக்கும் அதுக்கான பொறுப்புகளை வந்து கொடுத்துருக்காரு. அது பியூஷ் கோயலும் வந்து ரொம்ப தீவிரமாக அதற்கான வேலைகளில் வந்து ஈடுபட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் தான் வந்து அதிமுக இந்த பிரச்சார சந்திப்பில் பாஜக வெர்சஸ் திமுக வெர்சஸ் விஜய் இப்படியான காம்பினேஷன் ஓடிட்டு இருக்கிறதுல அதிமுக எங்கனே தெரியல அப்படின்னு சில அரசியல் பார்வையாளர்கள் வந்து சொல்றாங்க. அதிமுகக்கான ஸ்பேஸே இல்லாமல் போயிடுச்சு தமிழக அரசியலில். இந்த தேர்தலில் ஒருவேளை அதிமுக ஒரு பெரிய வீழ்ச்சி சந்திச்சதுன்னா அதுக்கப்புறம் அதிமுக நிலை என்ன ஆகும் அப்படின்னு தெரியல அப்படின்னும் சில முக்கியமான அரசியல் விமர்சகர்கள் வந்து சில முக்கியமான கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் தமிழக அரசியலில் அடுத்த ஒரு 3 மாத காலம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு காலமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாஜகவும் பட்டியல் எடுத்துகிட்டு அமித்ஷா கிட்ட போயிட்டாங்க. இந்த சைடு திமுகவும் ரொம்ப தீவிரமாக யாரெல்லாம் வேலை செய்யலை, யாரெல்லாம் வேலை செய்கிறாங்கன்னு முதலமைச்சர் ரொம்ப தீவிரமான கண்காணிப்புலையும் சில சமூக ரீதியிலான கன்சல்டேஷனையும் திமுக ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தன்னுடைய திட்டம் ஆட்சி இதை நம்பி நம்ம இந்த முறை களத்தில் இறங்குறோம். பாஜக இந்த முறை எப்படியாவது திமுகவை வீழ்த்தி ஆகணும். ஏன்னா இப்போ சமீபத்தில் கேரளாவில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ட்ரிவாண்ட்ரமில் பாஜக மேயர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ அங்கே இது வரைக்கும் அங்கே பாஜக உள்ளாட்சி தேர்தலில் மேயர் வெற்றி பெற்றதே இல்லாத சூழ்நிலையில் முதல் முறையாக பாஜக வந்து ஒரு மேயரை வாங்குறாங்க. முதல் முறையாக ஒரு எம்பியை வந்து சுரேஷ் கோபி எம்பியை வெற்றி பெற்று இப்போ மத்திய அமைச்சராக இருக்காரு. ஸோ இப்படி பாஜக தான் கால் ஊன்றவே முடியாதுன்னு சொன்ன இடங்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கால் ஊன்றிட்டு வரோம், அடுத்தது தமிழ்நாடு தான் அப்படின்னு அவங்களும் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் விஜயும் எப்படியாவது தன்னுடைய இருப்பை காமிச்சிடணும்னு விஜயும் போராடிக்கிட்டு இருக்காரு. ஸோ எப்படி பார்த்தாலும் எல்லா கட்சிகளும் அவர்கள் வியூகத்தை ரொம்ப தீவிரமாக வகுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் களம் திமுக வெர்சஸ் பாஜகங்கிறதுல இப்போ ரொம்ப கூர்மையாயிட்டே வருது. இதுக்கு நடுவில் விஜய் தன்னை எப்படி பொசிஷன் பண்ணிக்க போறாரு அப்படிங்கிறத இனிவரும் அவருடைய பிரச்சார பயணத்தை வச்சு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.